எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகு கோபால். நாளைக்கு நிப்டி வந்து ஒரு ஹியூஜ் கேப் டவுன் ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்டர்நேஷனல் லெவல்ல எஸ்ஜிஎக்ஸ் நிப்டி 197 பாயிண்ட்ஸ் வந்து ரைட் நோ டவுன்ல ட்ரேட் ஆகுது. லாஸ்ட் ஃப்ரைடே, ரீசெண்டாக அந்த ஃப்ரைடே யூஎஸ் மார்க்கெட் வந்து கடந்த 6 மாசத்துல இல்லாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபால் வந்து கொடுத்துருக்கு. இந்த டாப் மோஸ்ட்ல இருந்து ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் அகெயின் யூஎஸ்க்கும் சைனாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ட்ரேட் வார் இஷ்யூ தான். அதாவது செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கும் டிஃபென்ஸுக்கும் ஏரோஸ்பேஸ்க்கும் தேவைப்படக்கூடிய சில முக்கியமான கனிம வளங்கள் வந்து யூஎஸ் சைனாட்டிருந்து தான் வாங்குது. ஸோ இந்த ரேரஸ்ட் கனிம வளங்களை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல சம் ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து சைனா விதிச்சிருக்காங்க. ஸோ இதனால கடுப்பான ட்ரம்ப்பு அடிஷ்னலாக ஒரு 100% வந்து டேரிஃப் வந்து விதிச்சிருக்காரு. ஸோ இதனால் வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஒரே நாளில் டிராஸ்டிக்கான ஒரு ஃபால், கிட்டத்தட்ட 6 மாதத்தில் இல்லாத அளவுக்கு வந்து ஒரு ஃபால். இது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. நாளைக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 190 பாயிண்ட்ஸ்லேருந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனாக நிஃப்டி வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு திருப்பியும் ரிவர்சல் ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ். ஏன்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் டீல் ஆல்மோஸ்ட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா இப்போ ரைட் நோ சைனாவுக்கும் யூஎஸ்க்கும் ஆல்ரெடி டென்ஷனில் இருக்குது. இப்போ இந்த க்ளோசிங் வந்து ஸ்மூத்தாக நடந்தது அப்படின்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட், ஏன்னா எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாகவே அவங்க வந்து இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு தான் வந்து நஷ்டம். ஸோ இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் டீல் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோசிங் ஸ்டேஜில் வந்து இருக்குது. ஸோ தட் லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாகவே கம்ப்ளீட்டாக ஐடி ஸ்டாக்ஸ், ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து ரிவர்சல் ஆகிருக்கு. முக்கியமாக லாஸ்ட் வீக் கம்ப்ளீட்டாக மார்க்கெட் எல்லா செக்டாரும் ஃபால் ஆனால் கூட ஐடி செக்டார் ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டெக்னிக்கலாக நிஃப்டி, பேங்க் நிஃப்டி செக்டார் வைஸாக எந்தெந்த செக்டார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குது, இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டெக்னிக்கலாக பார்க்கலாம். லெட்ஸ் வி see. நிஃப்டியை நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 24,400ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட் ஆக்ட் ஆகுது லாஸ்ட் ஒரு 5 மந்த்து. ஒவ்வொரு முறையும் இந்த 24,400 to 500 ரீஜன் வரும்போது இன்வெஸ்டர்ஸ் வந்து பை பண்ணுறாங்க. அதாவது இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக தெரியுது. 24,500 24,400 இருந்ததுனாலே இன்வெஸ்டர்ஸ் உடைய சென்டிமெண்ட் படி பை சைடு எடுத்துடுறாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 500 பாயிண்ட்லேருந்து 600 பாயிண்ட் வந்து ரைஸ் ஆகுது. அட் ப்ரெசன்ட் ரைட் நோ ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் வீக் வந்து இந்த பாட்டம் அவுட்டில் இருக்கும்போது கம்ப்ளீட்டாக ஃபால் ஆகிட்டு இருக்கும்போது, இந்த பாட்டம் அவுட்டில் இருக்கும்போது நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸில் இருக்குது. இந்த இடத்த சப்போர்ட் எடுத்து கண்டிப்பாக மேலே ரைஸ் ஆகும். மினிமம் 25,000லேருந்து 25,100 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸில் இருக்குன்னு பார்த்தோம். கரெக்டாக 25,300 வரைக்குமே ரைஸ் ஆயிருக்கு. ஓகே, இப்போ ரீசெண்டாக 25,300லேருந்து 350 இந்த ஜோன் வந்து ஒரு க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். நீங்கள் டாப் டு டாப் போட்டிங்க அப்படின்னாக்கா இந்த ஜோன் வந்து 25,300 to 350. இது நாட் ஓன்லி பை மீன்ஸ் ஆஃப் நீங்கள் வீக்லியில் போட்டாலும் சரி, மந்த்லியில் போட்டாலும் சரி, 25,300லேருந்து 25,350 இதுக்கு மேலே அட்லீஸ்ட் 350க்கு மேலே ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஃபர்தராக இந்த மூவ் நடக்கும். ஏன்னா இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட் வந்து எப்போதுமே இதில் பாருங்க, இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே க்ளோஸ் நடந்திருக்கு. ஓகே, நம்ம பிரேக் அவுட் நினச்சிட்டு இங்கே பை பண்ணுவோம், ஆனால் மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகும். சரி, மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டை உடச்சி மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுது, அப்போ டவுன் ட்ரெண்ட் தான் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே செல் பண்ணுவோம், திருப்பியும் மேலே போகுது. இந்த மாதிரி ஒரு க்ரூஷியலான ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட், சைட்வேஸ் மார்க்கெட்டில் கரெக்டாக ட்ரெண்டை ப்ரிடிக்ட் பண்ண தெரியணும். நம்ம சேனலில் கூட இதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 25,300ங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸு. இங்கேருந்து மார்க்கெட் வந்து அட்லீஸ்ட் மினிமம் ஒரு டே கேண்டிலாவது க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். போஸ்ட் பண்ணதுலேருந்தே மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக ஃபால் ஆயிருந்தது. ஓகே, ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஆனால் கூட திரும்பவும் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 25,300க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் நடந்தால் மட்டுமே இதுக்கு அடுத்து மார்க்கெட் வந்து ஒரு
ஒரு ரைஸ் வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ இருக்கிறதுல ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு பேங்கிங் செக்டர். பேங்கிங் செக்டரை பொறுத்தளவுக்கு பொசிஷனில் ஷார்ட் டேர்மில் டபுள் பாட்டம், இந்த இடத்துல டபுள் பாட்டம் எடுத்து இங்கிருந்து ஃபால் ஆன இந்த டவுன் ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க. ஓகே, இந்த டவுன் ட்ரெண்டும் இங்கேருந்து ஃபால் ஆன இந்த டவுன் ட்ரெண்டும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. லாஸ்ட் வீக் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு அப்சைடு பிரேக் அவுட் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம லாஸ்ட்டு டே டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணும்போதும் நம்ம பார்த்துருந்தோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு லைக் வந்து இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஃபார்ம் ஆகுது, ரீசெண்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ மார்க்கெட் கீழே ஃபால் ஆனால் கூட பேங்க் நிஃப்டி தான் ஃபஸ்ட்டு பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படிங்கிறது தான் பார்த்தோம். இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டு கிளியராக பிரேக் அவுட் ஆகிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 நாள் ஃபால் ஆச்சுல, இந்த ஃபால் கூட கரெக்டாக இந்த சப்போர்ட் ரீஜனில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போது பாருங்க. அப்போ நம்பர் 1 வந்து பாசிட்டிவாக இருக்கிறது பேங்கிங் செக்டர் தான். அதில் குறிப்பாக ப்ரைவேட் பேங்க்ஸ் அண்ட் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ், இது ரெண்டுமே ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகுது. கொட்டாக் பேங்க் வந்து ரீசெண்டாக வீக்லிலையும் பிரேக் அவுட் ஆகிருக்கு, ஸ்ட்ராங்காக வீக்லியில் சேனலும் பிரேக் அவுட் ஆகிருக்கு, பொசிஷனல் சப்போர்ட்டும் எடுத்திருக்கு. இது வந்து நான் பை சைடு செல் சைடோ ரெக்கமெண்டேஷனோ கிடையாது, நீங்கள் இதே மாதிரி போட்டு பாருங்கள், செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, அதே போல் ஃபெடரல் பேங்க்கும் ஸ்ட்ராங்காக வீக்லிலையும் சப்போர்ட் எடுத்திருக்கு பாருங்கள். இந்த சேனல் வைஸாக கம்ப்ளீட் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப்ட்ரெண்டில் இருக்குது, இந்த லாங் டேர்ம் ட்ரெண்டுடைய சப்போர்ட்டில் கரெக்டாக சப்போர்ட் எடுத்து அப்சைடு பவுன்ஸ் ஆகுதான். ஸோ ஓவராலாக நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 225லேருந்து 230 இருக்கும். அதே மாதிரி பப்ளிக் செக்டார் பேங்க்ஸில் ரீசெண்டாக நம்ம லாஸ்ட் ஒரு 2 to 3 வீக்ஸாகவே பப்ளிக் செக்டார் பேங்க்ஸை தான் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸும் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட். இது வரைக்கும் சைட்வேஸில் இருந்தது எஸ்பிஐ வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு, கனரா பேங்க்கு, பேங்க் ஆஃப் பரோடா, இந்த மாதிரி பேங்க் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து இது வரைக்கும் டவுன் ஆகி ரிவர்சலான செக்டார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐடி அண்ட் ஃபார்மா. ஐடியில் வந்து ஹெச்சிஎல் டெக்னாலஜி, இன்ஃபோசிஸ் ஸ்ட்ராங்காக ரிவர்சல் ஆகிருக்கு. ஓகே, இது வரைக்கும் இந்த பாட்டம் அவுட்டில் கரெக்டாக அந்த சப்போர்ட்லேருந்து ரிவர்சல் ஆகுதா. ஹெச்சிஎல் டெக்னாலஜி, இன்ஃபோசிஸ், விப்ரோ, இதில் வந்து டிசிஎஸ் அண்டு பிர்லா சாஃப்ட் வந்து ஸ்லோ ரெக்கவரி தான், ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரி கிடையாது. ஹெச்சிஎல் டெக்னாலஜி ரெக்கவரி, ஹெக்ஸாவர் டெக்னாலஜி, ஸோ இதுவுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். கோஃபோக்கு ஸ்ட்ராங்காக ரிவர்சல் ஆகிருக்கு. இதெல்லாம் ட்ரெண்டு ஈவன் இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட 1420ங்கிறது ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, பொசிஷனல் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த செக்டாரை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். செக்டார் வைஸ்ன்னு லாஸ்ட் வீக் பார்க்கும்போது ப்ரைவேட் பேங்க்ஸ் தான் ஸ்ட்ராங்காக ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடியது. இதில் வந்து ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ரிவர்சல் ஆனாக்கலாம் 5.8% வந்து ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இருந்தால் கூட ஸ்ட்ராங்காக ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ப்ரைவேட் பேங்க்ஸ் அண்ட் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ரிவர்சல் ஆகிருக்கு. ஓகே, இதுக்கு அடுத்து கன்சியூமர் டியூரபிள், பேங்க்ஸு, ஃபார்மா, கன்ஸ்ட்ரக்ஷன், ரியாலிட்டி, நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸு, பிஎஸ்யூ பேங்க்ஸ், மெட்டல்ஸ், இல்லை மெட்டல்ஸ், ஆயில் அண்ட் எனர்ஜி, ஆட்டோமொபைல் செக்டர், ஆட்டோ செக்டார் வந்து ஆட்டோ, எஃப்எம்சிஜிலாம் ஒரு 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 ப்ராஃபிட் புக்கிங் ஜோனில் வந்து இருக்குது. ஓகே, வரக்கூடிய வாரத்தில் ஸ்ட்ராங் ரிவர்சல் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐடி செக்டார், ரெண்டாவது ப்ரைவேட் பேங்க்ஸு, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸு அண்ட் ஃபார்மா செக்டார். ஸோ இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். கோல்டை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 7 வீக்ஸ்க்கு மேலே கண்டினியூஸான ஒரு பாசிட்டிவாக இருந்தது. லாஸ்ட் ஒரு 2 days மட்டும்தான் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாக மாறி இருக்குது, ஒரு கரெக்ஷன் ஜோனுக்கு வந்திருக்கு. கோல்டை பொறுத்தளவுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் 1,17,000ங்கிறது நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்குது. ஏன்னா இங்கேருந்து ரைஸ் ஆகிற இந்த ட்ரெண்டு நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 1,17,200ங்கிறது நமக்கு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ் November 3லேருந்து நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து November 9th வந்து நெக்ஸ்ட் மந்த் இருக்கும்.
இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே உள்ள லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ரீசெண்டாக ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் ஆச்சு. அதாவது இந்தியா வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்தியன் கம்பெனிஸ் வந்து ஆயில் வந்து ரிஃபைன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. குறிப்பாக ரஷ்யா ஆயிலை வந்து கண்டினியூஸாக பை பண்ணுறாங்க. இந்தியாவில இருந்து ஆயில் ரிஃபைன் பண்ணி வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது ஹையஸ்ட் லெவலில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு டேட்டா ரிலீஸ் ஆச்சு. ஸோ நம்ம வந்து ரஷ்யாவுடைய ஆயில் புழக்கத்தில் வருது, ரஷ்யாவுடைய ஆயில் வந்து வருது அப்படின்ற ஒரு டேட்டாஸ் வந்ததுலேருந்து கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிட்டு தான் வருது. இந்த ஃபால் வந்து டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சேனல் வந்து பிரேக் அவுட் ஆகிடுது. டவுன் சைடில் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ஃபர்தராக ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் சைடில் க்ளோசிங் நடந்திருக்கு. இந்த லோ வந்து பிரேக் ஆகும்போது, அதாவது 5240 பிரேக் ஆகும்போது இன்னுமே ஃபர்தராக ஒரு 100 பாயிண்ட்ஸ் 5135ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 5135 5135ங்கிறது வந்து ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். அங்கேருந்து தான் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும். ஸோ ஓவரால் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 24,300 350ங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ இருக்கிறதுல பேங்கிங் செக்டார், ஐடி செக்டார்ஸ் தான் ஸ்ட்ராங்காக அப்சைட் ட்ரெண்டிங்கில் இருக்குது. கோல்டு ஒரு கரெக்ஷன் ஜோனுக்கு வந்து வரப்போகுது. அதே போல் க்ரூட் ஆயில் ஸ்ட்ராங்காக டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு. 5130 தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் அப்டேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை போட்டு பாருங்கள். இந்த வாரம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.